ரீசென்ட்டா தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. என்ன ஒரு படம்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு 2022ல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஒரு டைரக்டர் இந்த ஒரு இன்னொரு படம் ஒண்ணு எடுத்திருக்காப்புல. இன்னொரு பாம்புன்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காப்புல. டைரக்டர் யாருன்னா, விஷால் வெங்கட் அப்படின்னு ஒரு டைரக்டர். கண்டிப்பா சொல்றேன். இந்த ஒரு படத்த அந்த சில சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த ஒரு படமே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஒரு படம் பாம்புன்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்து வச்சிருக்காப்புல. தக்காளி வேற லெவல்ல இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காப்புல. செம்ம சிந்திக்கக்கூடிய வகையில ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்கன்னா, இந்த ஒரு படத்த கண்டிப்பா நம்ம மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்லலாம். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்ட்டா சொல்லியிருப்பாப்புல. இந்த ஒரு படத்த பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியுது. இதுல என்ன ஒரு கதைன்னா, 2 ஊருக்கும் பக்கத்து பக்கத்து ஊருக்கு ஆகாது. ஆனா அந்த பக்கத்து பக்கத்து ஊருன்னு சொல்றோம்னா, ரொம்ப பக்கத்து ஊர்லாம் இருக்காது. ஒரு 10 அடி தள்ளி வச்சா, இது ஒரு ஏரியா, அது ஒரு ஏரியா அப்படின்னு அது எதனால ஆகாது வைக்கிறதுன்னு நம்ம படம் பார்க்கும்போது, அது ஒரு பக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு கன்டென்ட் ஒண்ணு போகும். இதுல நம்ம மெயினா சொல்ல வேண்டியது காளி வெங்கட். படத்தோட தூணே நம்ம காளி வெங்கட் தான். ஏன்னா, அவர வச்சு தான் இந்த ஒரு படமே நகரும். அந்த காலத்துல உள்ள மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அந்த எப்படி சாதி வேற்றுமை பார்க்குற மாரி அந்த ஒரு கான்செப்ட்ட போட்டு, இந்த ஊர் மக்களும் எப்படியாச்சும் ஒற்றுமை ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம காளி வெங்கட், திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்துல ஒரு சமயத்துல பார்த்தா அவர் வந்து இறந்து போயிறாரு. இறந்து போனவர திடீர்னு சாமி நெனச்சு அந்த ஊர் மக்களே இவர் தான் சாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல 3 நாள் வச்சு வணங்குது. அது ஏன் வணங்குது? எதனால வணங்குது? காளி வெங்கட் வந்து உண்மையிலே எப்படி நடிக்கிறாப்புலயா? இல்ல உண்மையிலே இறந்துட்டாப்புலயா? எதனால பண்றாப்புல? ஏன் பண்றாப்புல? இதே ஒரு கான்செப்ட்டா போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த சம்பவங்கள்ல என்னென்ன நடந்துச்சு? அதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. நம்ம மெயினா சொல்ல வேண்டியது அர்ஜுன் தாஸ். எல்லாத்தையும் மனுஷன் அடி வாங்குவாப்புல. அதே அவருக்கு ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாப்புல. எல்லாத்துக்கும் தொடர் நடுங்கியா இருக்கிற மாரி இந்த ஒரு படத்துல ஒரு கேரக்டரா இருக்கு. அத பார்க்கும்போது செம்ம ஆக்டிங் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் தாஸ் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட இழந்துட்டோமே வச்சுட்டோமே. ஆனா ஃப்ரெண்ட பார்த்தா ஒரு பக்கத்துல சாமியா கும்புறாங்களே. ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளா இருப்பாப்புல. இந்த ஊர்ல நம்ம இந்த மக்கள யாரும் புரிய வைக்க முடியாது. ஆனாலும் ஊர விட்டு போக அப்படின்னு நம்ம காளி வெங்கட்ட வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சொல்றாப்புல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் இறந்துறாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி நம்ம ஒண்ணா இருந்தோமே, வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம அர்ஜுன் டான்ஸ் ஒரு பக்கம் இருக்கிற ஆக்டிங்லாம் அவரு கண்ணீர் தண்ணி வடிக்கிற சீன்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப பாவமா இருக்கிற மாரி சீன்லாம் அதுல அதிகமா இருக்கும். அத பார்க்கும்போது நமக்கே வேற லெவல்ல நடிச்சிருக்காப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இத மெயினா நம்ம சொல்ல வேண்டியது சிங்கமுடி. அவர் எப்படி மகாராஜாவுக்கு அப்புறம் இந்த ஒரு படத்துல வேற லெவல்ல பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது அப்படித்தான் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரா இந்த ஒரு படத்துல அவருக்கு இருக்கு. தக்காளி சின்ன பையனோட பார்க்காம வேற லெவல்ல அவரு அந்த சின்ன பையன பூவாரு, சிங்கம்புலிலாம் வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது என்னையா சிங்கம்புலி வர வர ஏகப்பட்ட நெகட்டிவ் கேரக்டரா வருது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஒரு பெரிய வில்லத்தனமா அந்த ஒரு படத்துல அவருக்கு அந்த ஒரு கேரக்டர் போட்டு வச்சிருப்பாரு. அத பார்க்கும்போது நமக்கு சிங்கம்புலி வேற லெவல்ல நடிச்சு குடுத்துட்டு போயிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம கிச்சா ரவி, தக்காளி அவர் ஒரு பக்கத்துல அந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு தலைவனாவு, நம்ம சிங்கம்புலி இந்த ஒரு கூட்டத்துக்கு தலைவனாவு, எதிர்மறையா ஓட்டு இந்த ஒரு படத்துல போட்டு இந்த வச்சிருப்பாரு. அத பார்க்க நமக்கே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அது எப்படி சொல்ல இந்த கிச்சா ரவி அவர் ஆக்டிங்லாம் பார்க்க அவர் ஆக்டிங்க விட நம்ம சிங்கம்புலி ஆக்டிங் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. இதுல மெயின் நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப நாள் கழிச்சு நாசர். வேற லெவல்ல அவரு எப்படி வில்லத்தனத்த காமிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் ஆக்டிங் இதெல்லாம் பேர் சொல்லும். கண்டிப்பா அந்த படத்த பார்க்கும்போது நமக்கு அப்படியே தெரிஞ்சு நாசரோட நடிப்பு ஒரு வில்லத்தனத்த வேற லெவல்ல காமிச்சிருப்பாப்புல. ஆனா ஃபன்னியா இருக்கும் அவருக்கு கேரக்டர். ஆமா. அபிராமி, பாலசரவணன், திருச்சி சரவணா, இப்ப ஆதித்யா டிவில நடிச்சிருப்பாப்புல. அவர்ல ஆக்டிங்ல இருந்து எல்லாமே காமெடி கிமெடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மெயினா நான் சொல்ல வேண்டிய பாலசரவணன் ஒரு யூடியூபரா வந்து இதுல வேற லெவல்ல ஒரு சீன்லாம் வரும். அந்த சாமிய வச்சு ஊர விட்டு போயிட்டு மறுபடியும் ஊருக்குள்ள வரும்போது ஆளி வெங்கட்ட என்னடா பொணத்த வச்சு சாமியா கும்பிடுறியா? அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரி தான் இருக்கு. மெயினா சொல்ல வேண்டியது ஒரு படத்தோட டைட்டில். பாம்புன்னு எதுக்கு வச்சுட்டான்னு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் தெரியுங்க. வேற லெவல்ல இருக்கு. அது பாம்புன்னு எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு இந்த ஒரு படத்த நீங்க பார்க்கும்போது தெரியும். இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுமே. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கதை நகர்றது ரொம்ப ஸ்லோவா நகர்ற மாரியே இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல முழுக்க முழுக்க வேற லெவல்ல காமெடி ஃபன் மூமெண்ட்டுக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. அத பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இமான் தான் இதுல எப்படி சொல்றது வேற லெவல்ல பிஜிஎம் போட்டு இந்த தலைவன் வேற லெவல்ல நொறுக்கி விட்டுருப்பாப்புல. சாங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபி பிஎம் ராஜ்குமார் அவருக்கும் அந்த ஒரு படத்த பார்க்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு இருட்டுல வச்சு எப்படியாவது ஒரு கேமரா ஒர்க்லாம் பண்ணேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே நல்லா இருந்துச்சு. மெயினா நம்ம சொல்ல வேண்டியது காளி வெங்கட் முழுக்க முழுக்க அந்த படமே காளி வெங்கட்டுக்காண்டி தான். காளி வெங்கட் ஒரு செத்த பொணமாவே நடிச்சிருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே வேற லெவல்ல நடிச்சு குடுத்துருக்காப்புல. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் டயலாக் இல்ல, ஆக்டிங் தான் எல்லாமே இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு டெட் பாடியா நடிச்சிருப்பாப்புல. அது அவர் ஊர் மக்களே அவர் வந்து இப்படிப்பட்டவன் இவன நம்ம வணங்கலாமா, வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு கிராமம். அதுக்கப்புறம் அந்த கிராமமே இந்த 2 ஊர் கிராமமே நம்ம காளி வெங்கட்ட ஒரு சாமியா வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வேற லெவல்ல இருக்கு. ஆனா இதுல கன்டென்ட் ஒண்ணு இந்த நம்ம டைரக்டர் போட்டு வச்சிருக்காப்புல. வேற லெவல்ல கன்டென்ட்டா இருக்கு. சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்ட்டா சொல்லியிருப்பாப்புல. இதனால இப்படி இருக்கு வைக்கணும் அப்படின்னு அத பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னா வேற லெவல்ல இருக்கு. படம் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்சா இந்த ஒரு படத்த பாருங்க கைஸ்.